அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜைரா வீவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சுண்டைக்காய் பெரட்டலுங்க. இந்த சுண்டைக்காய் பெரட்டல் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. சுண்டைக்காய் குழம்பு ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோ. இப்போ வந்து சுண்டைக்காய் பெரட்டல் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். சப்பாத்திக்கு சோறுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். தோசைக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சுண்டைக்காய் வாரத்தில் ஒரு நாளாவது உடம்புல சேர்த்துக்கங்க. சுண்டைக்காய் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு காய்களில் சிறந்த காய்ன்னு சொல்லலாம். இது வந்து சுகருக்கு, நெஞ்சில் உள்ள சளிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு காயின்னு சொல்லலாம். இந்த சுண்டைக்காயை வாங்கி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு எடுத்து நடு சென்டரில் லேசான ஒரு கீரல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலா, உப்பு எல்லாமே சேரும். அதில் நடு லேசான கீரல் நம்ம வெண்டிக்காய் கீறி விட்ட மாதிரி கீறி விட்டுக்கிறணும். இதுக்கு தேவையான பொருள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூனு உப்புத்தூள், அப்புறம் அந்த மஞ்சள் சீரகத்தூள்னு சொல்லுவோம்ல, அந்த மஞ்சள் சீரகத்தூள், கறி மசாலான்னு சொல்லுவோம், அந்த தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. காய்க்கு தந்தாப்பில் நீங்கள் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து பெரட்டி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும் அது. ஆமாம், ஊறின பிறகு நம்ம இப்போ நல்ல சின்ன வெங்காயம் இதுக்கு சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு நல்லா 2 பூடு, முழு பூடு எடுத்து அந்த பற்களை கட் பண்ணிக்கோங்க பொடிசாக. சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக 2ஐயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளி வந்து நல்லா ஒரு 3 தக்காளி சின்ன தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நான் சேர்க்குற பொருள் பூராமே உடம்புக்கு ஆரோக்கியமானது தான். அதான் ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் பேசாமல் ஆரோக்கிய சமையல்னு வச்சுருந்துருக்கலாம், நீங்கள் செய்கிறது பூரா ஆரோக்கியமாக இருக்குன்னு. இப்போ வந்து இந்த எண்ணெயில் வந்து இந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கி வர போகும்போது இந்த தக்காளியும், அந்த தக்காளியை ஒரு சைடாகவும் ஒரு சைடு வந்து அந்த அந்த நம்ம பெரட்டி வச்சுருந்த சுண்டைக்காயும் போடுங்க. அந்த வெங்காயமும் அந்த வெள்ளைப்பூடு அந்த இதில் அது லேசாக வேகட்டும். அப்படியே வெந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுருங்க. அந்த மசாலா கீழே உதிர்ந்துருக்கும் நம்ம பெரட்டி வச்சுருந்ததில். அந்த மசாலா தேவையான அளவும் அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வேகணும். ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றவே கூடாது. 10 நிமிஷம் சிம்மில் வச்சு அது எண்ணெயிலேயே வேகணும். நல்லா அப்படியே சுருள வேகணும். மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கட்டாயம் சிம்மில் வந்து வச்சு தான் வேக விடணும். அப்படியே மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வெந்த பிறகு அப்புறம் ஓப்பன் பண்ணி அப்புறம்தான் அந்த ஒரு அரை டம்ளரோ இல்லை 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஆமாம், அது வந்து அந்த சுண்டைக்காயோட தோல் வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதனால் இந்த தண்ணி ஊற்றுறோம். இல்லைன்னா நீங்கள் எண்ணெயிலே அப்படி வெந்துருச்சுன்னா கூட நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் போதும்னா. இது கொஞ்சம் தடிமமான பெரிய சுண்டைக்காய், அதனால் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணியை அப்படியே சிம்மிலேயே அப்படியே வெந்து அப்படி இறக்கிட்டிங்கன்னா, நல்லா அப்படியே சுண்டுன பிறகு இறக்குனீங்கன்னா இந்த பெரட்டல் வந்து செம்மையாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இனி வர்ற ஜெனரேஷன் கட்டாயம் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த சுண்டைக்காயை உடம்புல சேர்த்துக்கங்க. எல்லா நோய்க்கும் எதிர்ப்பு சக்தி இதில் இருக்குது. அதனால் மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.